கூறுகிறார்கள் இன்ன லிகுல்லி உம்மத்தி ஃபித்னா, நிச்சயமாக எல்லா உம்மத்திற்கும் ஒரு சோதனை உண்டு, ஃபித்னா உண்டு. வ ஃபித்னது உம்மத்தி அல் மால், எனது உம்மத்துடைய ஃபித்னா செல்வம். இந்த உலக வியாபாரம் என்பது அல்லாஹ் நமக்கு அனுமதிச்சிருக்கின்றான். அதே சமயம் அது நமக்கு சோதனையாகவும் மாற அதிக வாய்ப்புள்ளது. சுனன் திர்மிதியில் அறிவிக்கப்படும் ஒரு நபிமொழி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, நிச்சயமாக எல்லா உம்மத்திற்கும் ஒரு சோதனை உண்டு, ஃபித்னா உண்டு. வ ஃபித்னது உம்மத்தி அல் மால், எனது உம்மத்துடைய ஃபித்னா செல்வம். அல் மால் செல்வம், பொருளாதாரம். எவ்வாறு ஹலாலாக ஈட்டுகிறோம், எவ்வாறு ஈட்டும் முறை ஃபித்னாவாக அமையலாம், ஹராமான முறையில் ஈட்டலாம், ஈட்டிய பிறகு ஃபித்னாவாக அமையலாம். இந்த செல்வம் என்பது அல்லாஹ் தடுத்த வழியில் நாம் ஈட்டினால் அது நமக்கு ஃபித்னாவாக அமையும், அல்லாஹ் தடுத்த வழியில் நாம் செலவழித்தால் அதுவும் நமக்கு ஃபித்னாவாக அமையும். முஃமின்களை அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறான். முஃமின்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறான், அவர்களுடைய வியாபாரம் அவர்களை அல்லாஹுடைய திக்ரை விட்டும் திருப்பி விடாது, தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் நிறைவேற்றுவதை விட்டும் திருப்பி விடாது, ஜகாத்து கொடுப்பதை விட்டும் அவர்களை திருப்பி விடாது. சுருக்கமாக சொல்வதென்றால் மறுமையை காட்டிலும் இன்மையை அவர்கள் முற்படுத்த மாட்டார்கள். ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத்தி. எப்படிப்பட்டவர்கள் என்றால் அந்த அடியார்கள் லா துல்ஹீஹிம் திஜாரா, வியாபாரம், வலா பைஉன் வணிகம், வியாபாரம் அவர்களை திருப்பி விடாது. அன் ذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களை ஒருபோதும் திருப்பி விடாது. அப்படிப்பட்ட ரிஜால் அடியார்களை அல்லாஹ் சிறப்பித்து பேசுகிறான். சூரா நூரில் ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத், தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டும் அவர்களை அவருடைய வியாபாரம் தடுக்காது. இப்போ எந்த வியாபாரம் எல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நம்மை திருப்புகிறதோ, தொழுகையை விட்டு நம்மை திருப்புகிறதோ, ஜகாத் கொடுப்பதை விட்டு நம்மை திருப்புகிறதோ, அந்த வியாபாரத்தில் கிடைக்கும் செல்வம் அல்மால் நமக்கு ஃபித்னாவாக அமையும், நம்முடைய சோதனையாக அமையும். அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்றால் மறுமையில் வேதனையாக அமையும்.